வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷனே. வாங்க, மீல் மேக்கர் கோலா குழம்பு வைக்கலாங்க. வாங்க, மீல் மேக்கர் வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு வந்து தேங்காய் சோம்பு, இஞ்சி பூண்டு தேங்காய் இதை நம்ம அரைச்சிடணுங்க. சோம்பு போட்டு கொஞ்சம் அரைச்சிடணும். பொட்டுக்கல்லையும் நம்ம அரைச்சி வச்சுக்கணுங்க. வெங்காயம் பாருங்க, இதுக்கு கோலாவில் போடுறதுக்கு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, வேணால் 2 உருளைக்கிழங்கு நம்ம குழம்புல போட்டுக்கலாங்க. வாங்க, இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் போட்டு மீல் மேக்கர் போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் சோம்பு போட்டு தனியாக அரைச்சிக்கணுங்க. பொட்டுக்கல்லை தனியாக அரைச்சி நம்ம அதில் கலந்துக்கணும். கலந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம குழம்புல போட வேண்டியதுதான். வாங்க, குழம்பு தாளிச்சிக்கலாம். கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. இப்போ சோம்பு போட்டுடலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம் குழம்புக்கு. கரம் மசாலா தூள் போட்டுக்கலாங்க. நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுடலாம். புளி வேண்டாங்க, தக்காளி வந்து நல்லா 3 தக்காளி போட்டிருக்காங்க. தக்காளிக்கு வந்து நம்ம உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். நம்ம இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கு போட்டுடலாங்க. நம்ம லைட்டாக உப்பு போட்டிருக்கோம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக. குழம்புல வந்து மிளகாத்தூள் பத்தலைங்க, மஞ்சத்தூள் பத்தலைங்க. அதனால் நாங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. இப்போ மிளகாத்தூள் போடலாம். வீட்டில் அரைச்சதாங்க எல்லா குழம்புக்கும் போடுறதுங்க. போட்டாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஒரு வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். உப்பு போட்டுடலாங்க. குழம்புக்கு உப்பு போட்டுடலாம். தண்ணி கூட இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இதை மூடி நல்லா கொதிக்கட்டுங்க. எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இப்போ வந்து மீல் மேக்கர் வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு நீங்கள் அரைக்கணும். பொட்டுக்கல்ல பொடி பண்ணி வச்சுருங்க. மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு, சோம்பு, தேங்காய் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். அது நல்லா சும்மா கரன்னு அரைச்சி இதில் போட்டுக்கலாங்க. தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்புக்கு. இப்போ தேங்காய் அரைச்சாச்சுங்க. தேங்காய் ஊற்றிடலாம். இது நல்லா மெதுவாக கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டுங்க. மூடி வச்சிடலாம். இது பாருங்கள், இந்த வெங்காயம், சோம்பு, இதெல்லாம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இது அரைச்சாச்சுங்க. இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. உப்பு இதில் போட்டாச்சுங்க. மிளகாய் போட்டிருக்கேன். நான் 5 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் 10 அடி கொஞ்சம் உரப்பு வேணால் கூட மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க.
அவ்வளோதாங்க. இதை இப்போ உருட்டி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இல்லை பனியார் சட்டியில் போட்டு கூட நம்ம வந்து குழம்புல தூக்கி போட்டுடலாங்க. வாங்க இப்போ பருப்பு உருண்டை மாதிரி நம்ம இதிலே போட்டுடலாங்க. நல்லா கரையாமல் இருக்குங்க. இதிலே போட்டுடலாம். இதிலே போட்டாச்சுங்க. சூப்பராக இருக்குங்க குழம்பு. கறி குழம்பை விட சூப்பராக இருக்கும். ஒரு முட்டை வந்து நீங்கள் இதில் முட்டையை கலந்துக்கிட்டு கூட முட்டையை நல்லா அடித்து 2 முட்டையை ஊற்றி இதை நினச்சி கூட பனியார் சட்டியில் போட்டு நீங்கள் குழம்புல போடலாம். சூப்பராக இருக்குங்க. இதுங்க நல்லா 2 காதையும் பிடிச்சி நல்லா குழம்பு வந்து ஸ்லாவி விடணுங்க. விட்டுட்டா நல்லா வெந்து போயிடும் ஒத்தாப்பில். இப்போ மீல் மேக்கர் கோலா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாருங்க. நீங்கள் எண்ணெயில் போட்டு எண்ணெயில் போட்டு போடுறதுனாலும் போடலாம். அது உங்கள் விருப்பம். இப்படி போட்டாலும் நல்லா தாங்க இருக்குது. கரையாமல் இருக்குது. ஆனால் உடையாமல் நீங்கள் எடுக்க வேண்டியதுதான். மீல் மேக்கர் கோலா குழம்பு ரெடிங்க. வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கமெண்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.